ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற ஈஸி சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒய் டே அண்ட் நைட் இஸ் ஹேப்பனிங், ஏன் வந்துட்டு இரவு பகல் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சூரியனால் தான் இந்த இரவு பகல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்துட்டு நடக்குது இந்த பூமியில் அப்படிங்கிறது பெரியவங்களான நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரியலனாலும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் குழந்தைகளுக்கு வந்துட்டு இதை பற்றின நாலேஜ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்காது. ஸோ அவங்களுக்காகவே தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பூமி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் 3rd பிளேஸில் இருக்குது. அதே போல் இந்த சூரியனை வந்துட்டு ஒரு நீள்வட்ட வடிவில் வந்துட்டு சுற்றிட்டு வந்துட்டுருக்கு. ஏன் அந்த நீள்வட்ட வடிவம் அப்படின்னா, அதுதான் நம்மளோட கிராவிடேஷனல் பார்த்து, அதாவது அந்த சூரியனை சுற்றி வர அச்சு அதுதான். ஸோ அந்த இதில் தான் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு சுற்றிட்டு வரும். அதே போல் சூரியனை சுற்றுறது தவிர்த்து நம்ம பூமி செல்ஃப் ரொட்டேஷன் சொல்லுவாங்க, தன்னைத்தானே சுற்றிக்கிறது, இதுவும் வந்துட்டு பண்ணுது நம்மளோட எர்த்து. நம்மளோட எர்த்தில் வந்துட்டு இப்போ ஒரு சைடு வந்துட்டு வெளிச்சம் வந்து படுதுன்னு வச்சுக்கோங்க. சூரியன்லேருந்து அடுத்த பக்கம் பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இருளாக தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்து ஒரு பால் மேலேயோ இல்லை ஒரு குளோப் மேலேயோ வந்துட்டு அந்த லைட் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சைடு மட்டும் அந்த குளோப்பில் வந்துட்டு வெளிச்சம் விழுகும், மறுபக்கம் வந்துட்டு இருளாக இருக்கும். ஸோ இப்போது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்தியாவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த டார்ச் லைட்டை வச்சு அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற கண்ட்ரி எது அப்படின்னா, அந்த குளோபுக்கு பின்னாடி பக்கமாக இருக்கிற கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது வந்துட்டு அமெரிக்காவாக இருக்கும். ஸோ அங்கே நைட்டாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் வந்துட்டு டேவாக இருந்ததுன்னா, அமெரிக்காவில் வந்துட்டு நைட்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு குளோப் வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு டார்ச் லைட் எடுத்து அடிச்சிங்க, டார்ச் லைட் தான் வந்துட்டு சன்லைட், அதை எடுத்து வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் வெளிச்சம் இருக்கும், மறுபக்கம் வந்துட்டு இருளாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு சூரியன்லேருந்து நமக்கு வரக்கூடிய வெளிச்சம் வந்துட்டு பூமி மேலே வந்துட்டு படுது. நம்மளோட பூமி வந்துட்டு ஒரு 23 டிகிரி சாய்ந்த நிலையில் வந்துட்டு இருக்குது. அதாவது 23.5 டிகிரி வந்துட்டு ஆக்சிஸ் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு டேர்ன் ஆகிருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளோட கீழ்ப்பகுதியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த அண்டார்டிகா ரீஜியன், அதே போல் நார்த் போல் இருக்குல்லவா, அங்கெல்லாம் வந்துட்டு சில ஏரியாவில் வந்துட்டு நமக்கு அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது வந்துட்டு இல்லாமல் போயிடும். அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஐஸ் வந்துட்டு அதிகமாக உறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம். அதே போல் வெளிச்சம் வந்துட்டு எங்கேருந்து வந்துட்டு விழுகுது, எதனால் வந்துட்டு இருளாகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூரியன்லேருந்து அந்த வெளிச்சம் வந்துட்டு விழும்போது நமக்கு ஒரு சைடு வந்துட்டு வெளிச்சமாகவும் மறுபக்கம் வந்துட்டு இருளாகவும் தெரியுது, ரைட். இப்போது வந்துட்டு நம்மளோட பூமி தன்னைத்தானே சுற்றிக்குது அல்லவா. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் எடுத்துக்குது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு. வந்துட்டு நம்ம பூமி வந்துட்டு 24 மணி நேரம் எடுத்துக்குது. அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா 23.57 மினிட்ஸ் வந்துட்டு எடுத்துக்குது. நம்ம அந்த 3 நிமிஷத்தை வந்துட்டு கால்குலேட் பண்ணி கடைசியாக வந்துட்டு அதை லீப் இயரில் கொண்டு வருவோம், அதெல்லாம் வேறு கால்குலேஷன். பட் ஆனால் நம்ம ரவுண்டாக இங்கே வந்துட்டு 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 24 ஹவர்ஸ் தான் 1 டே அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு ஆன கணக்கு. ஸோ இப்படி வந்துட்டு பூமி வந்துட்டு தன்னைத்தானே சுற்றிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட் நோக்கி பூமி வந்துட்டு சுற்றுது. ஸோ அதனால தான் நமக்கு சூரியன் வந்துட்டு ஈஸ்ட்டில் வந்துட்டு உதிக்கிற மாதிரி தெரியுது. அதே போல் மறைகிறத வந்துட்டு பார்த்திங்கன்னா வெஸ்ட்டில் போய் மறைகிற மாதிரி தெரியும். அதாவது கிழக்கு பக்கம் உதிச்சு மேற்கு பக்கம் மறைகிற மாதிரி நமக்கு தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, பூமி வந்துட்டு மேற்குலேருந்து கிழக்கு பக்கம் நோக்கின மாதிரி சுற்றுது, பார்த்த மாதிரி சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால தான் வந்துட்டு நமக்கு அந்த சூரிய உதயமும் மறைவும் வந்துட்டு நிகழுது. அதே போல் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் எடுத்துக்குது அல்லவா, அதில் நம்ம பாதியாக பிரித்தோம் அப்படின்னா 12 மணி நேரம். இந்த 12 மணி நேரம் சாலிடாக நம்மளால் சூரியனை வந்துட்டு பார்த்துட முடியும்.
அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூரியனோட வெளிச்சம் வந்துட்டு குறைஞ்சி நமக்கு இருள் தான் வந்துட்டு தெரியும். ஸோ இதுக்கு தான் நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம குளோப் எடுத்துகிட்டு அது மேலே வந்துட்டு நம்ம அந்த டார்ச் அப்படிங்கிற லைட்டை வந்துட்டு அடிக்கும்போது என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த டே அண்ட் நைட் வந்துட்டு எப்படி நிகழுது அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி குளோப் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பால் கூட எடுத்து அது மேலே நீங்கள் டார்ச் பண்ணி பார்க்கலாம். டார்ச் பண்ணும்போது நீங்கள் பாலில் அடிக்கிற சைடு வந்துட்டு வெளிச்சமாகவும் பின்புறம் வந்துட்டு இருளாகவும் தெரியும். காரணம் என்னென்னா, அந்த லைட் வந்துட்டு ட்ராவல் ஆகாது, அதுக்கப்புறம் அந்த சைடு பின்னாடி போகாது, அது வந்துட்டு ஷேடோவாக நமக்கு தெரியும். அதுவே அந்த பாலை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அல்லது குளோபை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெளிச்சம் வந்துட்டு பின்புறத்தில் இருக்கிற கண்ட்ரிக்கும் வந்துட்டு தெரியும். ஸோ இதுதான் இப்படி தான் வந்துட்டு நம்மளோட பூமியில் வந்துட்டு இரவு பகல் அப்படிங்கிற நிகழ்வு வந்துட்டு நிகழுது. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.